ஏப்ரல் 2ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமையன்று தேர்தல் பிரச்சாரத்தை அவர் தொடங்கவிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் ஏப்ரல் 2ஆம் தேதி எந்த இடத்திலிருந்து முதற்கட்டமாக எத்தனை தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிற விவரங்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக சட்டப்பேரவை நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் தொடர்பான பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வரக்கூடிய 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி திருவள்ளூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 21ஆம் தேதி குளத்தூரில் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக திமுக சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக முழுமையாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடுவது, அதே போல தேர்தல் அறிக்கை வெளியிடுவது உள்ளிட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் பிரச்சாரம் என்பது தீவிர பிரச்சாரமாக வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து தீவிர பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் தங்களின் பிரச்சார வாகனத்தை நிறுத்தி பொதுமக்களை கவரும் வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்திலும் தெரிவிக்கும் வகையிலான அந்த பிரச்சாரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொகுதி வாரியாக சென்று அனைவரிடமும் ஏற்கனவே பல்வேறு பிரச்சாரம் போன்ற நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தொகுதி வாரியாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்வது, அந்த தொகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா என்பது தொடர்பாக தொடர்ந்து 2-3 மாதங்களாகவே அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தீவிர பிரச்சாரத்தை 2ஆம் தேதி முதலாக தொடங்க இருக்கிறார். திருவள்ளூரில் தொடங்க இருக்கக்கூடிய பிரச்சாரம் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நேரடியாக சென்று பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறார். இறுதியாக தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதிக்கு நேரடியாக சென்று பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு மாதமும் நேரடியாக சென்று அந்த தொகுதிக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள், அதே போல பல்வேறு புதிய திட்டங்கள், பழைய திட்டங்களின் நிலைமை என்ன உள்ளிட்டவைகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வது, புதிய திட்டங்களை தொடர்ந்து வைப்பது உள்ளிட்ட பணிகளை அவ்வப்போது மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் ஏப்ரல் 21ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்னதாக தான் பல்வேறு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறார். அதற்கு முன்னதாக திமுக சார்பில் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கை, அதே போல வேட்பாளர்களின் பட்டியல் அனைத்திற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது முழுமையாக மேற்கொள்ளப்பட்டதற்காக தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய பிரச்சாரம் என்பது ஏப்ரல் 21ஆம் தேதி வரையிலும் பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அனைத்தும் 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்படக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரில் ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.